வாவ், தாராவின் சாக்லேட் ஸ்ட்ராபெரி அழகாக இருக்கிறது. மற்றவைகள் எப்படி? ஹூ, வாவ், ஜிம்மியின் சாக்லேட் ஸ்ட்ராபெரி நடுத்தர அளவில் உள்ளது. அருமை. Electric Belllounge chocolate strawberry sweets. The revoils, warranted near diamonds. Mendioters of Korea's bear. நான் இதை முயற்சிக்க காத்திருக்க முடியல. இதை சுவைக்கலாம். வாவ், இது ஏம் ஜெல்லியால் நிரம்பியுள்ளது. இது ரொம்ப சுவையாக உள்ளது. இது இவ்வளவு நல்லதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கல. ஆனால் இது போதவில்லை. கடைசி துண்டு முடிந்தது. ஓ ஜிம்மி, என்னுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஐயோ, சரி, நான் பகிர விரும்பவில்லை. இந்த ஸ்ட்ராபெரி எனக்கே. வாயில் போடுவோம். ஆஃப், நான் முடியவில்லை. ஸ்ட்ராபெரி மிகவும் கடினமாக இருக்கிறது. ஓ, நான் கடிக்க முடியவில்லை. வா, ஓ ஆம், நான் அதை என் கைகளால் நசுக்கியேன். ஓ இல்லை, இப்போது என் கைகள் ஜெல்லியால் மூடப்பட்டுள்ளன. ஆனால் நான் இன்னும் அதை பருக முடியும். மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஓ, ஜிம்மி பார்க்காத போது அவனுடைய ஸ்ட்ராபெரிகளை சாப்பிட போகிறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் கனோவை கொடுத்தேனா? நிறுத்து தாரா. ஓ ஓ, நாங்கள் சிக்கிக் கொண்டோம். நீங்கள் எல்லோரும் மேசையில் சிக்கி இருக்கிறீர்கள். என்ன செய்ய வேண்டும்? ஜிம்மிக்கு ஒரு கை சுதந்திரமாக இருப்பது நல்ல விஷயம். அவன் ஸ்ட்ராபெரியை தொடர்ந்து சாப்பிடுகிறான். ஆம், நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வெறுமனே உட்கார்ந்து பாருங்கள். ஆனால் நான் சில மிட்டாய்களையும் சாப்பிட முடியும். ஹா, பாரு, இப்போது உன் கம்பி. ஜிம்மி, நான் உன்னை ஏமாற்றினேன். இப்போது உன் இரு கைகளும் சிக்கிவிட்டன. நான் பாதுகாப்பாக சாப்பிட முடியும். மம்ரூம் சுவையாக இருக்கிறது. ஆனால் இது நியாயமில்லை. என்ன என்ன தாரா, நீ எப்போது எல்லாவற்றையும் இவ்வளவு விரைவாக சாப்பிட்டாய்? எனக்கு ஒன்றும் விடவில்லை. என்னை விடு. அடடா, ஓஹோ சாரா, நீ முன் சதியில் சிக்கிவிட்டாய். நீ சிக்கிவிட்டதால் பெல்லாவை நோக்கி போகலாம். அவள் தனது பெரிய ஸ்ட்ராபெரியை சுவைக்க ஆவலாக இருக்கிறாள். முன்னேறுங்கள், தொடங்குங்கள். யாரும் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். ஆம், நான் ஸ்ட்ராபெரியில் ஒரு துளை வெட்டி அதை ஒரு ஸ்பூன் கொண்டு சாப்பிட முடிவு செய்தேன். ஆம், இத முயற்சிப்போம். ரொம்ப சுவையா இருக்குது. M&M's மற்றும் ஜெல்லிய ஒரு ஸ்பூனோட சாப்பிடுவேன் அப்படின்னு நான் ஒருபோதும் நினைக்கல. வாவ் பெல்லா, உன்கிட்ட முன் நிறைந்து உள்ளது. யாரும் இத நினைக்கல. மேலும் நீ அதையெல்லாம் உன்னால சாப்பிட்ட. வாவ், நீ எல்லா நிரப்புதலையும் முடித்து விட்டாயா? நீ முடித்து விட்டாய் என நினைக்கிறேன். தாரா மற்றும் ஜிம்மி இன்னும் கண்ணியிலிருந்து வெளியேற முயற்சிக்கிறார்கள். ஆனால் முடியவில்லை. நான் சாக்லேட் ஸ்ட்ராபெரியை தானே முயற்சிக்க விரும்புகிறேன். ஒரு கடி எடுக்கலாம். ஓ, நான் நினைத்ததை விட இது இன்னும் சிறந்தது. நிரப்புதலை விட இதை நான் அதிகம் விரும்புகிறேன். கூல். ஜிம்மி மற்றும் தாரா பெல்லா முடிக்க காத்திருக்கும் போது சலிப்படைகிறார்கள். அவளிடம் பெரிய சாக்லேட் ஸ்ட்ராபெரி உள்ளது. அதற்காக அவளுக்கு சிறிது நேரம் கொடுக்க வேண்டும். வாவ், நீ அதை சில நிமிடங்களில் உண்பதற்கு முடிந்ததா? அது நம்ப முடியாதது. பெல்லா, உனக்கு இவ்வளவு பெரிய பசி இருக்கும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. எங்களுக்கு KFC சிக்கன் கிடைச்சது. தாராவை நிகழ்ச்சி அது பார்க்க கூட கடினமாக உள்ளது. ஆனால் ஜிம்மிக்கு நடுத்தர அளவிலான KFC சிக்கன் கால்கள் பாக்கெட் கிடைத்துள்ளது. சரி, என்னால் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு மிகவும் சிறிய கோழி இருக்கிறது. அதை எப்படி முடிப்பேன் என்று தெரியவில்லை. அதை முயற்சிப்போம். அது சுவையாக இருக்கிறது. சிறியதாக இருந்தாலும் இது மிகவும் நல்லது. வாவ், இவ்வளவு சிறிய கோழியை யாரும் சாப்பிடுவதை கண்டதில்லை. 2 கால்கள் மட்டும். ஓ, அது போதாது. சரி, ஜிம்மியிடம் போகலாம். கண்டிப்பாக, நான் மிகவும் பசிக்கிறேன். எனவே முழு வாளியையும் மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன். கால முயற்சிப்போம். உனக்கு கொஞ்சம் வேணும் தாரா? இல்ல, நான் உன்னை ஏமாத்தினேன். இது சுவையா இருக்கு. நான் ஏற்கனவே 2 கால்களை சாப்பிட்டுட்டேன். நான் நிறைஞ்சிட்டேன். என்ன செய்யணும்? என்னிடம் எலும்பை விரைவாக அகற்ற ஒரு தந்திரம் உள்ளது. ஓப்ஸ், ஜிம்மி, கோழி எலும்பு நேராக தாராவின் நெற்றியில் பாய்ந்தது. அது நிச்சயமாக வலித்தது. ஆனால் குறைந்தது ஜிம்மிக்கு சுத்தமான கோழி இறைச்சி கிடைத்தது. இதை எல்லா கோழி கால்களுடனும் முயற்சிப்போம். ஆமாம். ஓச் ஓச், எல்லா கோழி எலும்புகளும் என் மேல் பறக்கின்றன. என்ன நடக்கிறது? ஜிம்மி, நிறுத்து. நான் காலுசா இருந்து வைத்த கோழி எலும்புகளையும் அகற்றி விட்டேன். இப்பலான சாஸ் சேர்க்கலாம். எனக்கு மேலும் கெட்சப் உள்ளது. மாற்றி பூவே, இப்ப நான் அதை முயற்சிக்கலாம். ஓ, இது உண்மையில் ருசியா இருக்கிறது.
ரொம்ப சுவையா இருக்கிறது. சரி, எனக்கு இங்கே ஒரு பெரிய வாளி இருக்கிறது. இந்த கால்களை பாருங்கள். நான் அதே மாதிரியே செய்ய போகிறேன். அப்ஸ். எலும்பு போய் இப்போது சாப்பிட சதை மட்டுமே இருக்கிறது. சுவையா இருக்கிறது. சாரானது. ஓ, சுவை. அது என்ன? அட, என் தலைக்கு வந்த குத்து பாரு. எனக்கு இன்னும் வேண்டும். வாழ்க்கை ஹாக்கை மீண்டும் முயற்சிப்போம். இது வேலை செய்தது. இப்போது அது அருமை. அதை முயற்சிப்போம். நான் இதை விரும்புகிறேன். இது முற்றிலும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் கோழி வேண்டும். இது எப்போது முடியும்? தாரா, கவனமாக இரு. பெல்லாவிடம் நிறைய கோழிக்கால்கள் இருக்கின்றன. உன்கிட்ட பெரிய வயிறு இருக்குது பெல்லா. இவ்வளவு சிக்கன் உன்னுள் அடங்கும் யார் நினைச்சாங்க? அது நிறைய. நீங்க ஆறிதரும் சரியா? தாரா இருக்கிறா. வாழ்க்கை கொஞ்சம் ஆபத்தானது என்று அறிந்து கொள்வாள். அது நியூடல்ஸ். அது மிகவும் காரமாக இருக்க வேண்டும். அதை முயற்சிக்க கொஞ்சம் பயமாக கூட இருக்கிறது ஜிம்மி. ஆனால் இங்கே பெல்லாவுக்கு நடுத்தரவாளி இருக்கிறது. இங்கே அவள் நிச்சயமாக அனைத்து காரத்தையும் உணருவாள். ஆனால் இங்கே மிகவும் அதிர்ஷ்டம் இல்லாதவர் தாரா. ஒரு பெரிய வாளி தீயான நூடுல்ஸ். எவ்வளவு பயமா! நானே முதலில் தொடங்குகிறேன், ஏனெனில் எனக்கு சிறிய சாப்பாட்டு குச்சிகள் உள்ளன. இத பாப்போம். ஓ, எவ்வளவு சுவையா இருக்குது. எல்லாத்தையும் முயற்சிக்க விரும்புறேன். ஓ, இது ரொம்ப சூடா இருக்குது, ஆனா தாங்கிக் கொள்ள முடியும். ஓ, பெல்லா, இப்ப நீ. சரி, எனக்கும் சாப்பிடுற குச்சிகள் இருக்குற. கொஞ்சம் முயற்சிப்போம். நிறைய நூடுல்ஸ் இருக்குற. இதையெல்லாம் சாப்பிடணுமா? ஓ, சாவு, இது வெறும் சூடா இருக்குது. காத்திரு, எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஒரு முள்குருவியால் நான் அதை கேன்சல் வேகமாக சாப்பிட முடியும். தொடங்குவோம். ஓ, இது காரமாக இருக்கிறது. ஓ, இல்ல, காத்திரு. நான் முள் எப்படி மேம்படுத்துவது என்று தெரியும். அதுல ஒரு துருவியை சேர்ப்போம். ஆமாம், இப்போது இதை முயற்சிப்போம். இப்படி பார்த்தால் இன்னும் ருசியாக இருக்கிறது. இதையெல்லாம் சாப்பிடுவோம். எனவே நான் விரைவாக இருக்க வேண்டும். நான் இதை கருவிகள் இல்லாமல் சாப்பிடுவேன். எனக்கு திருப்பி தேவையில்லை. அப்படி செய்தால் வேகமாக இருக்கும். ஓ, ஆம், காத்திரு. ஓ, இல்லை, என் வாய். அது எரிகிறது. ஓ ஓ அதுவே எல்லாமா? முடிந்து விட்டதா? ஓ, எல்லோரும் கவனமாக இருங்கள். பெல்லாத்தி மூக்குத்தி கொண்ட டிராகனாக மாறிவிட்டார். யாரையும் தீயில் வைக்காதீர்கள். ஓ, நன்றி நண்பர்களே, நீங்கள் பால் கொண்டு வந்தீர்கள். இப்போது பெல்லா மிகவும் நன்றாக உணர்கிறாள். நண்பர்களே, உங்கள் உதவிக்கு நன்றி. ஆனால் இப்போது தாராவின் முறை. இந்த பெரிய வாளியை எப்படி சாப்பிட போகிறீர்கள்? நான் நல்லா இருப்பேன் என்று நம்புறேன். சரி, இத முயற்சிப்போம். நான் இத பண்ண முடியும். ஜிம்மி, எனக்கு உன் உதவி தேவை. பக்கெட்டை பிடித்து என் வாயில நேரா திருப்பு. வா. ஓ, இது நிறைய. நான் நூடுல்ஸில் மூழ்கி இருக்கிறேன். இது மிகவும் அதிகம். ஓ, இல்ல. நூடுல்ஸ் முடிஞ்சு விட்டது. தாரா, நீ சரியா இருக்கியா? ஹலோ. நான் கடைசி நூடுல்ஸை முடித்து விட்டேன். நான் சீராக இருக்கிறேன். ஆனால் இல்லை, என் வாயில் எரிய ஆரம்பிக்கிறது. ஆ, என்னுள் எவ்வளவு தீ! நாம் உன்னை வாளியுடன் மூடிவிடலாம். அது நல்ல யோசனை ஜிம்மி. ஆனால் தாரா எப்படி இருக்கிறார்? ஓ, இப்போது அவருக்கு நல்ல முடி வெட்டுதல் உள்ளது. நீங்கள் வேடிக்கையாக இருக்கிறீர்கள், ஆனால் கனவு முடிந்து விட்டது. எங்கள் வீடியோ பிடித்ததா? அப்படியானால் அந்த லைக். நீங்கள் என்னை பெறுவது என்ன என்பதை பார்க்க தயார்தானே? நான் முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு இனிப்பு வேண்டும். இந்த கேக். கண்டிப்பாக கண்டிப்பாக. என் பாசுமிகு எல்லாம் தயாராக இருக்கும். ஹர்ச்சி, அது உயிர் இல்லாதவர்கள் இப்படிதான். நீங்கள் சமையலில் அமைதியுடன் செயல்பட வேண்டும். உங்கள் எண்ணத்தில் இல்லையேல் சரியாக ஆகாது. எனக்கு கேக்குக்காக பல நிறங்களுடைய கேக்குகள் ஏற்கனவே உள்ளன. முதலில் ஒரு சிவப்பு அடுக்கு இருக்கும். கிரீமை அழுத்தி வீழ்த்தவும், மேலே மஞ்சள் போடவும், அதற்கு பிறகும் மீண்டும் கிரீம் அடுக்கு, அப்படியே பச்சை மற்றும் பின்பு நீலம்.
அது கிளம்பிடி ஸ்டார்ட் விட்டு ஸ்நாடி அதை ஒரு அடுக்கு பச்சை மாஸ்டிக்கால் மூடி விடுவோம். மேலும் ஸ்கிட்டில்ஸ் மனம் கொண்ட வண்ண கோலங்களுடன் எல்லாவற்றையும் அலங்கரிக்கவும். ஆம், அது மிகவும் ருசியானதும் பிரகாசமானதாகவும் இருக்கும். எனக்கு தோணுது அது முடிந்து விட்டது. நான் மிடரு கூட சேர்க்க முடிந்தது. நான் சாக்லேட் கேக் சாப்பிட போகிறேன், ஏனெனில் சின்ன பெண் சோஃபி சாக்லேட்டை மிகவும் விரும்புகிறாள். ஆனால் அதை மூலிகழனி பழங்களால் அலங்கரிக்க விரும்பவில்லை. அதை சாக்லேட் மற்றும் நுடலாவால் அலங்கரிக்க போகிறேன். ஆம், சோஃபி இந்த சாக்லேட் பரிசுகளை விரும்புகிறாள். மேலும் சாக்லேட் மேலே கொஞ்சம் M&Ms. ஓ மை காட், என் கேக் மிகவும் சாக்லேட் நிறைந்ததாக மாறிவிட்டது. என்னோட கேக்கு தான் கிட்டத்தட்ட ரெடி. எனக்கு நூடல்லா வேணும், ஆனா அது எங்க இருக்குன்னு. நுடெல்லாவையும் M&Mகளையும் யாரெல்லாம் பயன்படுத்தினர்? என் கேக் செய்ய அதை உபயோகிக்க வேண்டும். நுடெல்லா ஒன்று கூட இல்லை, M&M மிட்டாய் ஒன்னும் கூட இல்லை. ஓ, என்ன ஒரு கவலை. சரி பாட்டி, என் செய்த சாக்லேட் இனிப்புகளை திருடி இருந்தால் நான் அவள் பேரிக்கிழங்கை எடுத்துக் கொள்கிறேன். மைலி, ராஸ்பெரிகளை திருப்பி கொடு. அப்படியே எடுத்துச் செல். சரி, நான் எங்கு நிறுத்தினேன்? ஓ சரி, ராஸ்பெரிகளில் பாலையும் பாத்திரத்தில் போட்டு மிக்சியில் நன்றாக தரிக்க. ஓ ஆம், நாங்கள் இந்த ராஸ்பெரி சிரப்பை பெற்றுள்ளோம். இதை இந்த பலூனுக்கு ஊற்றலாம். தயார். இப்போது பலூனை இனிப்பு குளிர் மிட்டாய் உட்பகுதியில் வைத்துக்கொண்டு இனிப்பு மீது கொட்ட வேண்டும். ஆச்சரியம் கொடுக்க போகின்றது. கிரீமை தடவி விடலாம். இனிப்பு ஒன்றை விட்டு வைக்கலாம். அப்படித்தான். மற்றும் நிச்சயமாக ஹப்பா பப்பா சுவையுடன் நெய்லி ஜெல்லி ஊற்றுவேன். எவ்வளவு சுவையாகவும் அழகாகவும் உள்ளது. சற்று மிட்டாய் தூவல் ஊற்றுவோம். நான் தயாராக இருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் முயற்சித்து பார்க்க விரும்புகிறேன். எல்லாமே சுவையாக இருக்கிறது. நான் பச்சை கேக்கோடு தொடங்க விரும்புகிறேன். ஒரு துண்டு வெட்டுவோம். வாவ், இது எவ்வளவு விசிறி. சூப்பர், மிகச்சிறந்த சுவை. இப்போது நான் சாக்லேட் இதயத்திலிருந்து ஒரு துண்டு வெட்ட விரும்புகிறேன். ஓ, எனக்கு நம்பிக்கை இல்லை. இது உள்ளே மிகவும் சாக்லேட் போன்றதாகவே உள்ளது. ஓ, மேலும் மிகுந்த சுவையாக உள்ளது. இப்போது கடைசி கேக். இந்த சர்க்கிள்கள் கேக்கில் யாருக்கு? ஏன் இவைகளை தேவை செய்கிறேன்? சரி, இப்போது விளங்க போகிறேன். 100. நீங்கள் ஒரு பிங்க் கரடியை பெறுவீர். ஓ அருமை, இது எவ்வளவு எளிதாக இருக்கிறது. நான் இப்போது இலக்கை அடிக்கப் போகிறேன். வாவ், இதுவா ராஸ்பெரி சிரப்? இப்போது இந்த கேக்கை சுவைக்க வேண்டுமானால் என்ன சுவை. சூப்பர், நன்றாக சரி செய்தாய் சோஃபி. உன் பியரை தயிர். இது மிகவும் மென்மையானது. நன்றி சகோதரி. மைலி வென்று விட்டாள். என்ன? ஹூரே, வெற்றி எனது. எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் குழம்பிய முட்டை வேண்டும். நீ அதை எனக்காக சுவைக்கப்பட முடியுமா? கண்டிப்பாக செல்லம். நீ நினைக்கின்ற எதையும். நான் எங்கு தொடங்குவது? நான் ஒரு பாரம்பரிய தள்ளி போன முட்டை செய்வேன். நாங்கள் முட்டையை ஒரு வாணலியில் உடைத்து பக்கத்தில் பெய்கனை வைக்கிறோம். எனது தள்ளி போன முட்டைகள் தயாராக உள்ளன. அவற்றை தட்டில் ஊற்றுவோம். புழுங்கிய பெய்கனில் இருந்து காதுகளை உருவாக்குகிறோம். மேலும் நான் இந்த பால்கோவையை நறுக்கமாக வெட்டி மீசைகளை உருவாக்குகிறேன். நல்ல வேலையாட்டி. மைலி, நன்றாக சமைக்க வேண்டியது அவசியம். இல்லை என்றால் சோஃபி முட்டைகளை நன்றாக சுட வைத்து விட்டேன். உண்ணவே மாட்டேன். இப்போது பிறழியை உரிக்க வேண்டும். அழகு. இப்போது முட்டையை 2 பாதியாக்க வேண்டும். சுட்ட முட்டையின் 1 பாதியில் கைசையை சுழற்றி அமுக்கவும். இப்போது மற்றொரு பகுதியை மேல் வைக்கவும். கண்ணாடியை உருவாக்குவோம். கண்களையும் வாயையும் நுழைக்கவும். ஓ, பார்ப்பறவை மற்றும் முட்டை கிடைத்தது. ஓ, அற்புதம். ஓ ஆமாம். ஓ விஷிடுவோம். சமையலுக்கு தொடர்வோம். இப்பொழுது நம்மால் மஞ்சள் கறி எடுக்க வேண்டும். மார்வுக்கு
குழிவண்ண உப்பி செய்யப்பட்ட முட்டைகள் உண்டு. உலர்த்தப்பட்ட மஞ்சள் கருமுள் கருவிலுடன் குழைக்க வேண்டும். மஞ்சள் கருவை குச்சி துண்டாக்கியபின் அவற்றையும் வர்ணம் செய்ய வேண்டும். ஓஹா, 4 வண்ண வேலைப்பாடுகள் இருக்கும். ஓ, அதை பாருங்கள். இப்போது முட்டை கருவை உள்ளே வைக்கவும் அது அற்புதமாகவும் அழகாகவும் இருக்கும். ஆஹா, அருமை ஷெஃப். என் மூலம் வாவ், எப்படி குளிராக இருக்கிறது. எல்லாம் அழகாக தெரிகிறது. அதை கொஞ்சம் வேற. சரி, அதை பரிமாறுவதற்கு முயற்சிப்போம். ஒரு துணியை எடுத்துக்கொள்வோம். இது நன்றாக மணக்கிறது. அப்படின்னா சரியானதுதான். சரி, இன்னும் என்ன தயாரிக்கப்பட்டிருக்கும் என்று பார்ப்போம். ஓ, நிறமுடைய முட்டைகள் இங்கே. இது போன்று நான் எதையும் சாப்பிட்டதில்லை. சிறப்பாக இருக்கிறது. அப்பா, எவ்வளவு அழகானவை. இவை சிறிய குழிவிட்ட குஞ்சுகள். ஆஹா, இத்தகைய அதிசயத்தை யார் தயாரித்தார்கள்? நான் இனிமேலே உங்களை குழந்தைகளே சாப்பிடப் போகிறேன். என்ன? ஓ, மிகவும் ருசிகரம். இது அழகாகவும் வாய்ப்பாயும் உள்ளமாகவும் இருக்கிறது. சுவையாக. காஃபி. இது மிக கொடூரமாக உள்ளது. ஆமா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு இறக்கமற்றவள நிறுத்திவிடு. ஆஹா, இது மிகவும் ருசியாக உள்ளது. நன்றி பாட்டி. ஆஹா, அவள் அவற்றை பருகினாள். ஆஹா, எனக்கு மிகவும் பிடித்தது. வெற்றி உங்களுக்கே. என்னது உங்களுக்கு? அது நகைச்சுவையாக இருக்கும் என்று நினைத்தேன். நான் ஓவியம் முடித்து விட்டேன். எனக்கு பாப்கார்ன் வேண்டும். உங்கள் விருப்பங்களை காத்திருக்கிறேன். இல்லை. தாமி விருது மிகச்சோசி பாப்கார்ன் இயந்திரத்தில் வாங்கிக்கொண்டார். Vitamins 32 சுவையாடிக்கை தீரிமால் சாப்பம். பிரதேசத்தை இயற்கை முறைகள் வைசிருக்கிறதின் டோரிஸ். ஓ, எஸ், இது வேலை செய்கிறது. எனக்கு தெரியாது. கிரீன் பாப் இங்கே மட்டுமே இறந்து விடுகிறது. யோசனை. நான் பாபை இயற்கையான முறையில் இறக்கச் செய்ய முடியும். இது கஷ்டமாக இருக்கும். அத ஒரு பிளண்டரை எடுத்து சாத்துங்கள். தயாரா? இப்போது பெட்ரியில் மக்காச்சோள பொரிய முத்துக்களை ஊற்றுங்கள். அது பத்தும். துடைப்புடன் உறுதியாக மூடி முடிவிற்கு காத்திருக்கவும். எந்த நேரத்திலும் இப்போது பாப்கார்ன் சமைக்க தொடங்கும். இப்பொழுது உறுதியாக இது ஒரு தவறு. நீங்கள் மேட்ச்ல பாப்கார்ன் போட வேண்டும். நான் சாஃபிக்காக பாப்கார்ன் மொட்டை திரட்ட விரும்புகிறேன். ஆம், சூப்பர் டஸ்டுடன் மைஸ். ஒரு சூப்பர் டஸ் மாலை. எனக்கு எளிய யோசனைகள் இருக்கின்றன. மைஸ் சமைக்க காத்திருக்கிறேன். இன்னும் தயாராக எதற்கு இல்லை? ஓ, எனக்கு மின் அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டும். அப்படிதான். மேலும் அதிகபட்சமாக. ஓ, இல்லை, நான் அதனை அதிகமாக செய்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். சரி, இப்போது எனக்கு ஒரு சகஜமாக களைப்பின் போக்கின்றது. என்ன செய்வது? நீ அவன் ஹால் போகிறேன். ஓஹோ, சூப்பர். சுதந்திரமா? எங்கிருந்து தொடங்கலாம்? வாவ், அது எரிந்த பாப்கார்னா? இங்கே எனக்கு அப்படி ஒன்றும் வேண்டாம். இப்போ அதை மேசையிலிருந்து துடைத்து விடுவோம். அதை தொட்டு பார்க்கவே நினைக்கல. சரி, நல்லா இருக்குது. ஓ, அந்த பச்சை பாப்கார்னை நான் முயற்சிக்க விரும்புறேன். இது ருசி இருக்குது. முயற்சி செய்யலாம். எவ்வளவு வெறுப்பாக இருக்கிறது. இது ப்ரோக்கோலி சுவை போல உள்ளது. இதை நீக்குங்கள். அப்படியா ருசிகரமாக இருக்கும். இது வகுப்பு பூ மச்சு முளைத்து அங்கே இருப்பது போலதானே. நல்ல குளிர்ச்சி. வாருங்கள், இப்போது முயற்சிப்போம். ரொம்ப ரசிக்கத்தக்கது. சமையல்காரர், நீங்க தான் வெற்றியாளர். சாஃபி, கண்மணி,
எவ்வளவு சிறிய சாதனம் இது. எனக்கு பெருசாக இருக்காது. உங்கள்ட்ட எவ்வளவு இருக்குது? இது என்ன? எனக்கு ஒரு பெரிய இயந்திரம் உள்ளது. ஆனா சாக்லேட் பந்துகள். என்ன சயின்ஸ் நண்பர்களே? எனக்கு ஒரு ஆமாம், 100 சாக்லேட் பார்கள் வரை. அற்புதம். சரி, நான் தொடங்குகிறேன். ஆனால் எனக்கு ஒரு பந்து இருந்ததற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஒன்று என்றுமே 0 இருப்பதை விட சிறந்தது. நாம் அதை பெற வேண்டும். வா, இது ஏன் வேலை செய்யவில்லை? வாங்க, நீ கீழே விழ வேண்டும். சரி, இன்னொரு வழியை பார்க்கலாம். சாக்லேட் கேண்டி என் வாயில போக ஒரு வழியில் இருக்கணும். நான் வரி விருந்து கிடக்கும். ஓ இல்ல, உண்மையிலா? நானே உன்னை உடைக்க முடியும். எனக்கு ஆப்பிள் குடி கொடு. எனக்கு ஆப்பிள் குடி கொடு ஈத்தன். ஆமா, இதோ உனக்கு. என்னோட கியூ சூச்சில மீண்டும் செய்யாதே ஈத்தன். ஆமாம், என்னோட கியூ சூச்ச திருடாதே. சரி, வாவ். சிண்டி, நீ ஆப்பிள் குடி சாப்பிடும் போது என் விரலை கடித்தாய். காய விட்டது. ஏழை ஈத்தன். எல்லாம் சரி. ஆமாம், எல்லாம் சரியாக உள்ளது. காரணம், இப்போது என் சாக்லேட் பந்துகளை சாப்பிட நான் கிடைக்கிறேன். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு மொத்தம் எத்தனை இருக்கும் என்று நினைக்கிறேன்? 1 2 3 4 5 6 7 8 ஆம், என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடித்தேன். இவற்றை இந்த அழகான கண்ணாடியில் வைப்பேயால் மேல் பால் சற்று ஊற்று. இப்போது அனைத்தையும் நன்றாக கலக்க. இப்போது எனக்கு சாக்லேட் பால் கலவை கிடைக்கிறது. மேலே வைத்த நீர்வான சீரிக்காயுடன். நிச்சயமாக உடன் மேலே சிறிதளவு தூவிவிட வேண்டும். அது அழகாக உள்ளது. எப்படி உள்ளது என் சமையல் சான்று? வேகமாக குடிக்கவும். நான் ஏற்கனவே குடித்துக் கொண்டிருக்கிறேன். கஷ்டமாக இருக்கிறது. இப்போது இது நான்சின் வரிசை. வாங்க, என்னிடம் 100 சாக்லேட் பந்துகள் உள்ளன. நான் அவற்றை எப்படி பெறுவது? ஆஹா, எனக்கு ஒரு யோசனை கிடைத்தது. என் பணப்பையில ஒரு நாணயம் இருந்தது. பார்ப்போம். ஆஹா, இது வேலை செய்கிறது. இது எப்படி திரும்புகிறது என்பதை பாருங்கள். இந்த கேண்டியை முயற்சி செய்ய உள்ளேன். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் அனைத்து கேண்டியையும் எடுத்துக்கொள்ள முடியும். நான் என் கையக செலவை வீணாக்கவில்லை. மற்றும் நாங்கள் அனைவரும் இங்கே பாருங்கள் ஆண்டி. ஆனாலும் நானும் அவர்கள் மீது சின்ன மாற்றுவதை நிறுத்த முடியவில்லை. இன்னொன்னு. ஓஹே, அம்மாவிடம் வா. மிகவும் சுவையாக இருக்கிறது. நேராக என் வாய் உள்ளே வையுங்கள். அருமையாக இருக்கிறது. இருங்கள். வா. வா. நான் எடுத்துட்டேன். ருசியானது. இன்னும் அந்த சி ஆச்சு. இதோ பணம். நான் பணம் முடிஞ்சதா? இல்லையா? ஐயோ, கவனமாக இரு. நான்சி குஷி தான். அப்போ சாக்லேட் அவளுக்கு அடிச்சது. எனக்கு சாக்லேட் தரு. எனக்கு இன்னும் வேணும். நான் உன்னை எப்படியாவது வெளியே எடுக்கிறது எப்படி? அது உருண்டு வருகிறது. இல்லை, மூச்சு விட வேண்டாம். யார் செய்தாரோ அதை சாப்பிடுங்கள். இல்லை. ஆம், இல்லை, நீங்கள் தைரியமாக இருப்பதில்லை. இது என்னுடையது முழுவதும். பெண்கள் என்ன அமைதியாக சாப்பிட விடு. ஆஹா, ஏன் எனக்கு ஒன்று மட்டும்? இதன் எங்கு நீ அதிக மதிப்பானவன்? நமக்கு 10 பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்தால் நானும் மகிழ்ச்சி. அது நான்சியின் அளவுடன் ஒப்பிடும்போது சரிவு. ஆமாம், இங்கே எண்ணவே வேண்டாம். எனக்கு 100 பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அவை மிக சுவையாக இருக்கும். என்ன செய்கிறாய் சாண்டி? முதலில் தொடங்கு. எனக்கு ஒரு உருளைக்கிழங்கு சிப் மட்டும்தான் உள்ளது. ஆக நான் என்ன சாப்பிட வேண்டும்? கண்டிப்பாக கேட்சப்புடன். உருளைக்கிழங்குகளில் சில கேட்சப்பிற்று. இப்போது நான் முயற்சிக்கிறேன். எவ்வளவு சுவையான உணவு! அது அற்புதமாக இருந்தது. சாண்டி, இதையாழி கொஞ்சம் கேட்சப் கடனுக்கு வாங்கலாம். நன்றி. என் ஒவ்வொரு உருளைக்கிழங்கிலும் சிறிது கேட்சப் வையுங்கள். இப்போ நாம சாப்பிட்டு ஒவ்வொரு துளியையும் ரசிக்க வேண்டும். ஆமாம், அருமை. எனக்கு அவசியம் இல்ல. இது
சுவையாக இருக்குது, சுவையாக உள்ளது. ஈத்தன், உன்னால் விரைவாக வர முடியாது. நாங்கள் காத்திருக்கிறோம். பெண்களே, உணவை களிப்புடன் சாப்பிடுவது மகிழ்ச்சி. பேச்சிலே முடிகிற வரை நீட்டிக்கிறேன். அப்படிதான் கடைசி துண்டு முடிந்தது. அது உண்மையில் கடைசி துண்டா? ஓ இல்ல, அது கடைசி துண்டு இல்ல. ஆனால் நான் உன்னை உணவருந்துவதற்காக காத்திருக்க முடியாது. அதனால் இது முழுவதும் சாப்பிடுங்க. பிரச்சனை இல்ல சாண்டி. நான்சி, இனி உன் முறை. ஆமாம், இப்போ நான் முழுவதும் சாப்பிட போறேன். ஆனா இதை செய்யலாம்னு எனக்கு ஒரு நல்ல திரை தெரியும். எனக்கு எனது பெரிய கண் மெஷின் தேவை. அதுல என் எல்லா பிரெஞ்ச் ஃப்ரைஸையும் ஏற்றுவேன். ஓ, இது நிறைய இருக்கு. இது மிகவும் நல்லது. சரி, ஒவ்வொரு துண்டும் அங்கே. இது மிகவும் சுவையாக உள்ளது. இது மிகவும் நல்லது. சரி, கொஞ்சம் கூடுதலாக, கொஞ்சம் மீதி. இனி கடைசி பகுதியை எரிய வேண்டும். தயார். நான் நீச்சல் குளத்தில் செல்வதில்லை. என்றைக்கும் விரைவாக. ஆமா ஆமா, நான் விரைவாக செய்யுங்கள். நான் விண்வெளிக்கு தயாராக அனுப்ப இருக்கிறேன். தயார். நான் பொத்தானை பழுத்த வேண்டியுள்ளது. சரி, அதை எனக்கு கொடுங்க. எவ்வளவு மெதுவா இருக்கிறாய். மௌனப்போர். பிரஸ்டன். நீங்கள் என்ன செய்து முடித்தீர்கள்? நாங்கள் முடித்து விட்டோம். குண்டினை ஏறினாள். ஆமா, அவ பண்ணா. இது இன்னும் சுவையா இருக்குது. சரி, என்ன ஒரே ஒன்றுதானா? ருசியாக இருக்குது. எத்தனை? கோழி காலின் துண்டு. ஆனால் இது பார்க்க உனக்கு ஆஹா, இறுதியாக அதிர்ஷ்டம் எனக்கு கிடைத்து விட்டது. வரை அரசம்மை. ஆனால் இதனிடம் இன்னும் அதிகம் இருக்கு. ஆம், நான் உங்களிடமிருந்து மிக்க குளிர்ச்சி பெறுகிறேன். எனக்கு 100 கோழிகள் உள்ளன. நான் என் வாழ்நாளில் இவ்வளவு அதிகமாக கண்டதில்லை. மேலும் குறைவா. சரி, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இத நீ பாத்தியா? எனக்கே அதிகம். ஆமாம், அவன் பிராக்சல் ஒரு முறை அதிர்ஷ்டசாலி. வா, இந்த கோழிக்காலி ரொம்ப சுவையாக இருக்கும். எனக்கு இதை சாப்பிடணும். சுவையாக இருக்கு. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒரு காலியோட மட்டும் என் பற்கள் தான் குப்பையாவது. ஆமாம், எனக்கு போதை போகவில்லை. ஆனால் நான் சாப்பிட்டேன். ஓ, என்னிடம் பொருட்களை எறிவதை நிறுத்துங்கள். இதை யார் செய்தார்? நான் இல்லை. நான் இல்லை, அது நான் இல்லை. எனக்கு நேரம் இல்லை. யார் செய்தார்கள் என்பதை அறிய என் கோழி குளிர்ந்து கொண்டுள்ளது. இறுதியாக மிக அதிகம் சாப்பிடும் என் தருணம் வந்துவிட்டது. ரொம்ப அருமையாக இருக்குது. ஆமாம், அது பிறக்கின்றது. இப்பயாவது நம்முடைய கோழிக்கால். அதை முயற்சிப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் உற்சாகமாக இருக்கிறேன். ஆமா, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கின்றது. மேல் காவி பூண்டு சேர்க்க வேண்டும். காவி பூண்டுடன் கோழிக்கால்கள். அதுதான் எனக்கு தேவைப்பட்டிருந்தது. அற்புதமான சேர்க்கை. இது மிகவும் சிறந்தது. மிகவும் சாரானது. சுவையாக இருக்கிறது. ஆம், இன்னொன்னு இங்கே. ஆமாம், எத்தனை? கெவின், ஏதன் பார்க்க முடியவில்லை. அவன் சிக்கனை நான் சாப்பிடணும். நீங்க போய் நான் அனைத்தையும் பார்க்கலாம். அவளை நான் பார்க்கல. எனக்கு மிகவும் பசிக்கிறது. சுவையாக இருக்கிறது. சரி, அது கடைசி கோழிக்காலா? ஓ சரி, முடியாது. மிக எல்லாம் வேகமாக. சுவையாகவே இருக்கு. எனக்கு புரிகிறது சிண்டி. உன்னிடமிருந்து சொஸ் எடுக்கலாமா? நன்றி. என் கோழி உருண்டைக்கு சொச்சு சேர்ப்போம். எனக்கு நிறைய இருப்பதால இங்கே நிறைய சொச்சு தேவை. ஆம், அவ்வாறே. குளிர், காத்திரு. இது முடிந்தது. சரி, போதும். இப்போது முயற்சிப்போம். இது என்னை கண்டிப்பாக தேவைப்பட்டது. ருசிகரமாக இருக்கிறது. நான் முளகை சிவப்பு சிக்கனை என்றென்றும் சாப்பிட முடியும். ஆஹா, மிகவும் சுவையானது. நீங்கள் ஸ்ட்ராபெரி சிவப்பு நீர் மாத்திரம் வைத்து முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா? என்ன, ஸ்ட்ராபெர்ரி சரப் சேர்க்கலாமா? இது சுவையாக இருக்குமா? சரி, பொறுத்துதற் குறிக்கோள். நிறைய ஸ்ட்ராபெர்ரி சரப் ஊற்றி இப்போது சுவைக்கலாம். இது உண்மையாகவே ருசியாக இருக்கிறது. எனக்கு இது பிடிச்சது. அற்புதமான இணைப்பு. யார் எண்ணினார்? மிகவும் சிறந்தது. நீ மஸ்டர்ட் சுவையாக இருங்கள். நான் வாக்குறுதி தருகிறேன். குறைந்த அளவு. ஓ, அடித்து விடுங்கள். கடுகும் சேருங்கள். சாசுகள் அதிகப்படியாக இருக்காது. இன்னும் 4. என்னால் காணாமல் போனது கடுகுதான். அவ்வாறே. ஓ, அப்படியா? என்னை இப்படித்தான் ஏன் பார்க்கிறாய்? நான்சியை உறுதிப்படுத்துங்கள். ஏய், நீ எதையும் பார்க்கவில்லை.
ஆம், இது எனக்கு போதுமானது என்று நினைக்கிறேன். இனி அதை சுவைத்து பார்ப்போம். ஓ, எவ்வளவு ருசிகரமாக இருக்கிறது. இது அனைத்து சாஸ் கலவைகள் அனைத்தையும் சேர்த்து ஒரு சூப்பர் காம்பினேஷன். அருமை. சிக்கன் இப்போ 100 மடங்கு ருசி. வெப்பமாகி வருகிறது. யாராவது ஹீட்டரை இயக்கினால் வெப்பமாக இருக்கும். பெண்களே, எனக்கு துவாக்கம், எல்லாம் வெடிக்க போகிறது. உன்னை காப்பாற்றிக்கொள் சுக்ரன். இப்போது நான் நல்லா உள்ளேன். எங்களின் வீடியோ வாவ், நான் ஒரு பொன் கிட்கேட் பெற்றேனா? அதுவே அருமை. ஓ மை காட். சரி, மொத்தத்துல மோசமா இல்ல. எனக்கு கிட்காட் ரொம்ப பிடிக்கும். அது என்ன ஒரு பயங்கரம். அதை தொடவே வேண்டாம். நீ எனக்கு யார் என்று தெரியுதா? நீ ஏன் இவ்வளவு பயப்படுகிறாய்? ஓ, இங்கே கொஞ்சம் சாக்லேட் இருக்கு. அருமை. ஆம் பெட்டி, இது உன் பங்கு. நிறுத்தி சாப்பிடு. வா. ஓ மை காட், என்ன ஒரு கனவு. மக்கள் இப்படி எப்படி வாழ்றாங்க? சரி பெட்டி, நீங்க தான் பள்ளியின் ராணி. நீங்க முடியும். இது மிகவும் மோசமாக இருக்காது என்று நம்புகிறேன். ஹே சூசி, அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருப்பது போல தெரிகிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. அற்புதம். என்ன? சரி, இப்போது நீ நிச்சயமாக ராணியாக இருப்பாய். அழுக்கான முகத்தின் ராணியா? அதை உடனே நீக்கு. வாங்க, எனக்கு என் போனை கொடு. நிச்சயமாக நான் கொடுப்பேன். இதோ உனக்கு. வாங்க, அதை கண்டுபிடிக்க முயற்சி செய். அது நியாயமில்ல. நான் என்ன செய்ய முடியும்? அதை பெறணும். முக்கியமானது சாக்லேட்டில் அழுக்காகாமல் இருக்க வேண்டும். ராக், நான் என்ன செய்கிறேன்? வாவ், நீ என்ன செய்கிறாய்? தயவு செய்து மூழ்காதீர்கள். யாரோ ஒருவர் அழுக்கு முகத்தின் ராணியாக இருப்பார். எம், இது உண்மையில் ருசியாக இருந்தது. சரி, நீ ஸ்பைசியா ஃப்ரைட் பிரகாசமாயிருக்கு. கண்ணீர் ஏற்கனவே வழித்து. செல்லமே, நான் உன்னை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஏன் இது இவ்வளவு கடினமாக இருக்குது? இல்ல, நான் இவ்வளவு எளிதாக கைவிட மாட்டேன். கத்திய முயற்சிப்போம். கத்தி உதவாது இல்லையா? ஆமாம், அது ஒரு விருப்பம் இல்லை. நான் ஒரு சுத்தியை பயன்படுத்துகிறேன். இது கண்டிப்பாக உதவும். வாவ், என்ன ஒரு சர்க்கஸ். சரி, ஆனால் இப்போது இது எல்லாம் நமதே. ஹே, முடியாது. இது இன்னும் எனது. நான் இதை எடுத்துச் செல்கிறேன். சரி, காத்திரு. குறைந்தது எனக்கு லிக் செய்ய அனுமதி கொடு. ஆம், கொஞ்சம் மட்டும். முடியாது. ஓ சரி. இதெல்லாம் என்ன பற்றி? ஒருவேளை ஒரு தொலைபேசி? என்ன ஒரு தோல்வி. நான் என்ன பெற்றேன் பாருங்கள். பல்வேறு சுவைகளின் பிரிங்கிள்ஸ் சிப்ஸ். ஓ, எனக்கும் பிரிங்கிள்ஸ் இருக்கிறது. அவை பொன்னிறமாக இருக்கின்றன போல. நான் அதை திறக்கிறேன். அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. வாவ், என்ன ஒரு ஒளி. எவ்வளவு அழகா இருக்கின்ற, சுவாரஸ்யமா, ருசியாகவும் இருக்கின்ற என் வாழ்க்கையில் சிறந்த சிப்ஸ் இவைதான். எனக்கு இன்னும் வேண்டும். மீண்டும் நான் இவற்றில் ஒரு கைப்பிடி சாப்பிடுவேன். நீ பன்றியை போல சாப்பிடுகிறாய். ஒரு நிமிஷம், நான் சிக்கி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். முழு கை பொன்னாக இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நான் எனக்கு ஒரு பொன் மேக்கப் செய்வேன். சரி, இது போல. அது அழகாக இருக்கிறது. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது பெண்களே? Where's your super spray and print your teeth remember pretty at one see. Haha. பிரச்சனை இல்லை. முட்டாள் உருளைக்கிழங்குகள். உங்களை எப்படி சாப்பிடுவது? சரி, நான் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்தேன் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் தந்திரம் தீங்கு செய்யாது. சூசி, நான் எவ்வளவு புத்திசாலி என்று பார்த்து ஏற்கனவே பொறாமைப்படுகிறாயா? இப்போது இது தோலற்றது. அப்படியா? தோல் இல்லாமல் சுவையாக இருக்கிறதா? கண்டிப்பாக. அது அருவருப்பானது. நான் இதுவரை சாப்பிட்ட மிக மோசமானது. நான் அதை வைக்கிறேன். சரி, இது என் முறை. தொடங்குவோம். ஓ, இங்கே மிகவும் சுவாரஸ்யமான சுவை. ஸ்ட்ராபெரி. எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும். சரி, முயற்சிப்போம். சரம். அடுத்தது சாக்லேட். வாவ், இது மிகவும் ருசியாக இருக்கிறது. எலுமிச்சையுடன் விசித்திரமாக உள்ளது. ஓ, என்ன வலிப்பு. அது என்ன? மீன்?
ஐயோ, என்ன ஒரு கனவு. இல்ல இல்ல இல்ல, எனக்கு இது பிடிக்கல. குறைஞ்சபட்சம் இவ ருசியா இருக்கா அப்படின்ற என்று நம்புறேன். என் முன் உறைந்து விட்டது. இந்த சிப்ஸ் நிச்சயமாக உதவக்கூடும் இல்லையா? நம்புகிறேன். அது நல்லது. நிறுத்து. இது ஒரு தவறு போல தெரிகிறது. அது போய்விட்டது. நன்றிக்க சூசி. அது கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. வாவ், இறுதியாக நான் சாதாரணமான ஒன்றை கண்டுபிடித்தேன். இந்த காக்டெயில் என்னோடையும் என் கிரீடத்துக்கும் தெளிவாக பொருந்துகிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது அத பாருங்கள். எனக்கு பால் மிகவும் பிடிக்கும். நன்றி. சவால், நான் இதை நீண்ட நாட்களாக குடிக்கவில்லை. இது வெறுக்கத்தக்கது. வாங்க, ஒரு நிமிடம். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. கேட், நீ ஏன் குப்பையை எடுத்த? ஐயோ, அதனால்தான் இன்று காலை அங்கே ஒரு நூடல்லா ஜார் இருப்பதை கவனித்தேன். என் திட்டம் மிகச் சிறந்தது. அங்கே பால் ஊற்றி நன்றாக குலுக்கினால் உங்களுக்கு ஒரு குளிர்ந்த சாக்லேட் காக்டெயில் கிடைக்கும். ஆஹா, ருசியானது. அடடே, என்ன ஒரு கனவு காட்சி. நீங்க குப்பையிலிருந்து ஜாரை எடுத்தீங்க. சரி, இப்போ என் பணி. நான் கொஞ்சம் தூரம் போறேன். இங்கே ஒரு அருமையான மார்ஷ்மெல்லோ இருக்குது. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் இன்னொரு ஒன்றை சாப்பிடுவேன். அருமை. இப்போது ஒரு காக்டெயில். எவ்வளவு குளிர். எனக்கு மில்க் ஷேக்ஸ் பிடிக்கும். மேலும் என் பிடிச்ச நிறம். டாப்பிங் எப்படி சுவைக்குது? ரொம்ப நல்லது. இது மிகுந்த சுவையா உள்ளது. ஓ பாவம் சூசி, நீ சிக்கியிருக்கிறியா? அது நகைச்சுவையா உள்ளது. சரி, நான் உனக்கு உதவுறேன். பாருங்க. ஊரே சுதந்திரம். ஆனால் என் உதடுகளுக்கு என்ன ஆச்சு? என்ன என்ன நீ இதை இனிமேல் சாப்பிட போவதில்லை இல்லையா? சரி போல, நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இல்ல எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் இருவரும் எவ்வளவு சலிப்பாக இருக்கிறீர்கள். என் பொன் காக்டெயில் என்னை காத்திருக்கிறது. வைரங்கள் எப்படி சுவைக்கும்னு எப்போதும் ஆச்சரியப்பட்டேன். எனக்கு தெரியும், அவை தெய்வீகமானவ. ஹே, என்னை காக்டெயிலுடன் என்ன செய்கிறீர்கள்? போய்விடு, இது முடியாதது. உன் இடத்திற்கு திரும்பு. உன்னை எப்படி ஓட்டுவது? வாருங்கள். எனக்கு குறைஞ்சது ஒரு சொட்டு விடு. அடடே, ஒரு கனவா? ஓ இல்ல, ஐயோ. அதுதான். சரி சரி, இங்கிருந்து போ. இது ஒரு கனவு காட்சியே. வாவ், இவ உண்மையான தங்க நகைகளா? வாவ். ஓ, இது மாம்பழ ஜெல்லி நூடில்ஸ். அருமை. ஆஹா, என்ன ஒரு பயங்கரம். அது உலர்ந்த பாஸ்தா தானா? அது எப்படி இருக்க முடியும்? எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் அதிர்ஷ்டசாலி. இப்போது இந்த அழகை முயற்சிப்போம். சரி, இருக்கிறது. இங்கே இன்னும் கொஞ்சம் இனிப்பு கெட்சப் சேர்ச்சேன். சாக்லேட் சீஸ் இருக்கிறதா? சரியா? இப்பொழுது இதுவே உங்களுக்கு தேவை. நீங்க பெண்கள் பொறாமைப்படுகிறீர்களா? நான் சரியானதை செய்கிறேன். அதை பற்றி என்ன? அரியாச்சே, இந்த முட்டாள்தனமான விஷயத்துடன் நான் என்ன செய்ய போகிறேன்? ஒருவேளை நீங்க எங்காவது திறக்கிறீர்களா? நூடுல்ஸை எங்கே போட்டு கொதிக்குவ நீரை ஊற்றுகிறோம். மேமே சுவையா இருக்க சுவையூட்டியை சேர்க்கவும். இதுதான். இதை விட எளிதா இருக்க முடியாது. இதோ உங்களுக்கு. இதுதான் ஏழை மக்கள் சாப்பிடுகிறார்களா? பயங்கரம். சரி, இது குறைந்தபட்சம் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் என்று நம்புகிறேன். சரி, இது செய்வோம். அடடே, என்ன ஒரு கனவு. சீக்கிரம் வாய கிருமி நாசினி செய்யுங்கள். அடடே, என்ன ஒரு சலிப்பு. நான் என் பொன்னான நூடுல்ஸை இப்போது முயற்சிக்கிறேன்.
அப்படியா? ஓ, என் முள் உடைந்து விட்டது போல. சரி, நான் இதை கைகளால் சாப்பிடுகிறேன். எப்படியோ இது எனக்கு ருசிக்கல. இதை அலங்காரமாவே பயன்படுத்துவேன். இங்கே மீண்டும் இங்கே இப்படித்தான். தயார் கிட்டத்தட்ட. ஹே, பாருங்க, நான் ஒரு இந்திய அரசி போல இருக்கிறேன். மனசை இழந்து விட்டேன். கண்டிப்பாக ஆம், எனக்கு உதவுங்கள். நான் குழப்பமடைந்துள்ளேன் போல. ஓ மை காட், இல்ல, நான் விழுந்துட்டேன். நடக்கும் பேரழிவு. ஆம், இது வெறும் பனிதானா? அஃப், வாவ். Wow, இப்படி விழுந்த ஐஸ்கிரீம். ஹே, வரங்கர்ஸ் என்ன உன்றியன் சீர் அதிர்ஷ்டனார். துவைரங்கி பிரசவ விழுந்த ஐஸ்கிரீம் இதோ. வரங்கரிங்கி பொற்காசுகளும் கூட இருக்கின்றன. இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நான் ஐஸ்கிரீமை சுவைக்க விரும்புகிறேன். ருசியாகவும் இன்னும் சுவையாகவும் இருக்கிறது. கூல், எல்லா பந்துகளும் வெவ்வேறு சுவையாக இருக்கின்றன. நான் எல்லாவற்றையும் விரைவில் சாப்பிட விரும்புகிறேன். ஏய், நீ எங்கே விழுந்து கொண்டிருக்கிறாய்? சரி, இன்று ஒரு நாள் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இதோ உனக்கு. மிகவும் புத்திசாலித்தனம். சரி செல்லமே, உன் முறை. சரி, இது இன்னும் மோசமாக இருக்கலாம். அதுதான் எல்லாற்றையும் பற்றி என்ன. இன்னும் பல வாருங்கள். சச்சுங்க, நீ என்ன? இது குளிர். நீ என்ன பண்ண? சரி, நீங்க என்ன எப்படி கிணறு தெரிஞ்சுவீங்க? சுத்தி ஓடுங்க. அப்படின்னா இங்க இருக்கோம். பொன்னான் ஐஸ்கிரீம், ஸ்ட்ரிமியம் பிரீஸ்டர் இருக்கு, ஐட்ரோம் ஷோ இருக்கு. ஏய் கேட், நீ எனக்கு உன் ஐஸ்கிரீமை $100 கொடுப்பியா? என்ன இவ்வளவு குறைவா? நான் உனக்கு $10,000 தருகிறேன். ஓ உண்மையா? அப்படியானால் நான் $1 மில்லியன் தருகிறேன். நல்ல நகைச்சுவை. அப்போ நான் $1 பில்லியன் தருகிறேன். 10 ட்ரில்லியன். சரி, முட்டாள்தனமாக இருக்காது. ஒரு $250 மேலும் மீண்டும். சரி, என்ன சொல்கிறாய்? சரி, நீ வென்றுட்ட. வழக்கம் போல. வா கேட், எனக்கு ஐஸ்கிரீம் கொடு. என்ன, நீ ஏற்கனவே வாதம் முடிச்சிட்டியா? இப்போ கண்டிப்பா ஜாம். வா, தள்ளாதே, உன்னை தள்ளாதே, நிறுத்து. ஆஹா, அது என்ன? அது பெலாவுக்கு கொஞ்சம் கோலா மர்மலேடு இருக்கிறது போல. எவ்வளவு அழகானது. மற்றவர்களுக்கு என்ன? ஆஹா, இது ஒரு சாதாரண மர்மலேடு கோலா. ஜில், உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஆனால் அது டயராவின் அளவில் இல்லை, ஏனெனில் அவளிடம் ஒரு பெரிய மர்மலேடு பாட்டில் கோலா இருக்கிறது. ஆஹா, அது சூப்பராக இருக்கிறது. ஓ சரி, அது பெருசாக இல்லை. நானே மிகவும் சிறியதை கொண்டேன் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் என்னிடம் பெரியது இருக்கு. பெண்களே, மாம்னலேடை அளந்திருக்க வேண்டியது நிறுத்தி அதை சாப்பிடுவது மேல். மன்னிக்கவும் ஜில், நான் உண்மையில் அதை செய்ய விரும்பவில்லை. என்னை மாம்பழத்தை கொடுங்கள். இது ருசியாக உள்ளது. இதை பார்ப்போம். மிக சுவையாக உள்ளது. இது அற்புதமாக உள்ளது. அருமை. இப்போது அது என் முறை. எனக்கு ஒரு தட்டு வேண்டும். ஜெல்லியை மேல் வைத்து ஒரு முழாம் மற்றும் கத்தி எடுத்து ஜெல்லியை துண்டுகளாக வெட்டு. அப்படியே. சரிக்கு இப்ப நான் ஒரு சிறிய துண்ட முயற்சி பண்றேன். ஆஹா, இது எவ்வளவு சுவை. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். மிக நன்று. வாவ், ஜில்ஸை எப்படி கேலி செய்யலாம் என புரிந்து கொண்டேன். அவள் மாம்பழ ஜெல்லியை எடுத்து அவளுக்கு ஒரு உண்மையான கோலா பாட்டில் கொடுப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். ஓ, மறுக்க முடியாது. அது என்ன? ஏன் கோக் என்னை முழுவதுமாக தெளிக்கிறது? உஃப், இது மாமலைட்டாகவே இருக்க வேண்டும். இது நடக்க கூடாது. அப்கோ ஜில், அது டைராவின் விஷமாம். பெல்லாவின் இதில் எதுவும் சம்பந்தமில்லை. ஆனால் இந்த நேரத்திலே டைரா உன் அனைத்து மார்மலேடையும் சாப்பிட்டாள். வாங்க, அது நகைச்சுவையாக இருந்தது. நான் என்று கோகா வேட்சிங் விஜயம் புஷேன். நிப்புலஷாம். பெண்களே, நீங்கள் என்ன பாப்பீர்கள்? ஒரு நிமிடம். என் ஜாம் உங்களை எப்படி ஈர்த்தது? சுவாரஸ்யம். ஆனால் இது என் துண்டு. நான் அதை பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை. ஓ, நீ என் விரலை கடித்து விட்டாய்.
பொண்கள் மிகவும் பசித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் உங்கள் விரல் மற்றும் மர்மலேட் என அறிவியலுக்கு இடையே வித்தியாசம் கவனிக்கவில்லை. அவர்கள் மர்மலேட் துண்டை மிகவும் மோசமாக தாக்குகின்றனர். அவர்கள் அட்டாக் செய்யும் முன் நான் அதை தேவையகும். ஓய் இல்லை, நான் அதை மீண்டும் தரமாட்டேன். அது நமக்கும் இருக்கும். பிரமாதம், மிகவும் அருமை. அழகா? ஆமா, எனக்கு மிகவும் பிடிக்கும். அருமை. ஓ, நான் நிறுத்த முடியவில்லை. இது ரொம்ப நல்லது. பெண்களே, இது என்னோட மாங்கல்யம். ஏன் நீங்க இதை சாப்பிட்டீங்க? எனக்கு ஒரு துண்டு விடாதீங்களா? இல்லையா? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உலகாவம் கொடூரமான மகுடை தின்று கொண்டிருக்கிறேன். ஆமாம், நான் அதை உண்மையாகவே விரும்புகிறேன். நான் மகுடையை காதலிக்கிறேன். இதற்கு மேல் எதையும் நான் சாப்பிட்டதே இல்லை. நீங்க ரொம்ப கொடூரமானவர்கள். டைவரா, நீ இன்னும் உன் மார்மலேட்டை சாப்பிடலையா? அப்படியானால் அதுக்கு விட கொடு. அந்த பெண்கள் அதை உருக்கி விழுங்கி விடுவார். ஆம், அது பசித்த புலிகளுடன் கூண்டுக்குள் இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த மார்மலேட நிலையிலே நான் இருக்க இன்னைக்கு விரும்ப மாட்டேன். அரே, ஸ்லீஸ் சர்னிட் பாஷ் நூடுல்ஸ் காய். இஸ் ரூம்ல இருக்கும் அரமெதி சீஷேவ் நிலை. தீசுரலை டைராவின். பட் இஸ் பெல்லாவுக்கு சாதாரண அளவு உள்ளதா? இது ஒரு மேம்பழே. இதிலிருந்து நீங்க முடியா? இப்போ ஜில்லுக்கு பாருங்க. இப்படி கிரீமி பெரிய பெரிய நூடுல்ஸ் ரோல. ஓ வா, இதை எனக்காக பகிர்ந்து கொள்வாயா? தயவு செய்து. முடியாது. சீக்கிரம் உன் பங்கை சாப்பிடு. நான் புரிந்து கொண்டேன். சரி, எனது நூடுல்ஸை முயற்சி செய்வோம். எனது கையிலே சிறிய கட்டைகள் இருக்கின்றன. ருசிகரமாக இருக்கிறது. அவ்வளவு நல்லது. காத்துரு. ஏன் நான் தான் அவற்றை பாக்கெட் இருந்து எடுக்க முடியல? என்ன பிரச்சனை? ஜில், எனக்கு உதவுவாயா? சரி, நான் இழுத்து விடுறேன். Appa, Horace's noodles rated chewy go start super killer. Sorry, deep heat and half meal station. மிகவும் அதிகமாக உள்ளது. நான் முடித்து விட்டேன். யாய், ஏய், அது என்ன? டைரா, ஏன் இதை என்னை நோக்கி எறிந்தாய்? சரி, என் பேழை எனக்கு கிடைத்தது. எனக்கு உண்மையாகவே என் நூடுல்ஸை சாப்பிட வேண்டும். நூடுல்ஸ் நேராக என் மூக்கில் சென்றது. ஓ இல்ல, எனக்கு தும்ம வேண்டும். அடடே, அதாவது அருவருப்பு. பெல்லா, இது என்ன? இது உண்மையில நூடுல்ஸ் மற்றும் உன் நாசி நீரா? இது அருவருப்பு. எனக்கு வாந்தி வரப்போகிறது. நான் நூடுல்ஸ் பச்சிடணும். விடாவே சுவையா இருக்கும். பாப்போம். வாவ், ரொம்ப சீசி. சூப்பர், ரொம்ப சுவையானது. இன்னும் கொஞ்சம் வேணும். ஓ ஆம், நான் இந்த நூடுல்ஸை விரும்புகிறேன். சரி, எவ்வளவு சுவையாக பெல்லா சாப்பிடுகிறாள். இன்னும் விரும்புகிறேன். ஒரு பெரிய பங்கு நூடுல்ஸை முயற்சிக்க நேரம் எடுத்து போச்சு. வாவ், இது அபாரமாக இருக்கிறது. என்ன? ஓப்ஸ், நான் அதை கைவிட்டு விட்டேன். மீண்டும் முயற்சிப்போம். ஓ முடியாது, எல்லாமே விழுந்து போகிறது. நான் கண்டிப்பாக ஏதோ தவறாக செய்கிறேன். எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. ட்ரில்லின் மூலம் முளக்காணியை வைத்து இதனால் நான் சோறுகளை மிகவும் விரைவில் முளக்காணியில பிடிக்க முடியும். அதை முயற்சி செய்கிறேன். ஓஹோ, இல்லையே, அது மிகுதியானது. நான் அதை எப்படி நிறுத்துவேன்? எப்போது எனக்கு இன்னொரு யோசனை வந்து விட்டது. எனக்கு ஒரு திட்டம் தேவை. இப்படியானா என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, இது என்ன ஊட்ட போகும். என் ரோபோட் நூடுல்ஸ். நாம் அதை சேர்ந்து செய்வோம். சரி, இந்த சலுகையை இங்கே வைக்கிறேன். இப்போது எனக்கு நூடுல்ஸ் ஊட்ட ஒரு ரோபோ கை இருக்கும். சேத்தான் அழுத்துவோம். அப்படியே செட்டியாக சரணையில வச்சு என் வாயில் உள்ள. ரொம்ப நன்றாக இருக்கிறது. வாவ், என்ன ஒரு குளிர்ச்சியான கண்டுபிடிப்பு. ஜில், நீ கண்டிப்பாக ஒரு ஞானி. இதை ஒரே சேர செய்யலாம். என்ன ஆச்சரியம். வாவ், அதுவே குளிர்ச்சி. ரோபோ அனைத்து பெண்களையும் உணவளித்தது. எவ்வளவு சிறந்த கண்டுபிடிப்பு.
ஆமா, உண்மையாவே குதூகலம். இது சிறிய ஹப்பா பபா சுவையான ஜெல்லி பாட்ல. மற்றவைகள் எப்படி இருக்கட்டன? அப்பா, இது ஒரு சாதாரண ஸ்கிட்டில்ஸ் ஜெல்லி பாட்டிலா இருக்குது. ஆளு, இது ரொம்ப இனிப்பா இருக்கணும். ஆனால் பெல்லாவோட மிகப்பெரிய மென்டோஸ் ஜெல்லி பாட்டில உள்ளது. இது நிச்சயம் புத்துணர்ச்சியா இருக்குது. ஆனா ஜில்லுடன் தொடங்குவோம். அன்பாக அதனை முயற்சிப்போம். நன்று. இது ரொம்ப ருசியானதா இருக்கும். அதற்கு பிறகு நான் ஒரு பகரம் ஊதவும் முடியும். சரி, இப்ப பிவிதல் நேரம். என்ன? இது மிகவும் சிறியது. இதை நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, பொறுங்கள், நான் யோசித்தேன். நான் ஒரு கழுதையை உருவாக்க முடியும். அற்புதம். ஓ, நான் அதை முயற்சிக்கலாமா? ஒரு பார்வை விடுகிறேன். என்ன அழகான பொம்மை. ஓ, அது பிளந்து விட்டது. என்னை சுற்றி எங்கிலும் பபிள் கம் உள்ளது. ஜில், அதை பிடிக்கவில்லை. அது அவளது பொம்மை. என்னை பொறுத்துக்கொள் ஜில். எதுவும் நிகழாமல் போய்விட்டது என்று நடிக்கலாம். வாவ், மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது. வாழ்க்கையில் முயற்சி செய்க. பிழிந்து வருகிறது. பட மிகவும் வண்ணமயமானது. மிகவும் இனிப்பானதும் ருசியானதும். அருமைஸ். ஆஹா, ஆம், நான் இதை என்றுமே சாப்பிட முடியும். டைரா, நீ சுவாரஸ்யமாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய். நீ ஏற்கனவே ஸ்கிட்டில்ஸில் மூழ்கிய தெரியுதே. என்ன, உண்மையா? ஆனால் என்னை பார்த்து சிரிக்க தேவையில்லை. நான் உன்னிடம் திரும்ப வாங்க முடியுமா? இப்போது நீ முழுவதும் ஸ்கிட்டில்ஸில் மூழ்கப் போகிறாய். பிடி. வேவ். ஆம், என் மீது மோதவில்லை. நீங்கள் தவறவிட்டீர்கள். ஓ, பார்த்துக் கொள்ளுங்கள். எப்படியுமே இல்ல. என் பாட்டிலில் இப்போது ஒரு துளை உள்ளது. ரொம்ப சுவைண்டு நின்றும் இருக்கு. அரேயா, இப்போது என்னோட மூச்சு ரொம்ப பசுமையா இருக்குது. பா, இது வெறுமனே குளிர்ந்த பசுமைதான். அதுவே பெரியது. பாரு, அங்கே எல்லாம் பனி படலங்கள். குளிர்ச்சியானது. ஆமாம், ஜில் எதையும் பார்க்கவில்லை போல் தெரிகிறது. அவனின் கண்ணாடிகள் உறைந்து விட்டன. ஆர்வமாக இருக்கின்றது. ஆனால் எவ்வளவு அழகாக உள்ளது. பெல்லா, நாம் மீண்டும் செய்வோம். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். முயற்சி செய்யலாம். உன் ஆணைப்படி மேலும் சில பனித்துளிகள். எவ்வளவு குளிர்ச்சி! அழகான பனித்துளிகள். ஓ, இப்போதெல்லாம் என்னை சூழ்ந்துள்ளதை காண முடிகிறது. டைரா உறைந்து விட்டாள். நாம என்ன செய்யலாம்? ஓப்ஸ், பெல்லா, நமக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. டைரா உறைந்து விட்டாள். பெல்லா பனித்துளிகளை குறித்து பார்ப்பதில் மூழ்கியதால் கவனம் செலுத்துவதில்லை. ஜில், நாம் என்ன செய்யலாம்? சரி, நான் ஹேர் ட்ரையரின் சூடான காற்றால் அவளை உருக வைக்க முயற்சிக்கிறேன். முயற்சிப்போம். ஓ, இது வேலை செய்கிறது. ஓ, நன்றி ஜில், நீ என்னை மிகவும் உதவினாய். இப்போது பெல்லாவின் பனித்துளிகளை உருகவிடலாம். என்ன செய்தாய்? அது எல்லா நேரமும் இருந்த வேடிக்கை. எங்கள் வீடியோவை கண்டோம் என்ற சவாலினை தொடங்குவோம். உன் சாக்லேட் ஃபவுண்டன்களில் ஏதாவது மூழ்க வைக்க வேண்டும். கொஞ்சம் பொறுத்து திறந்து காட்டு. ஐயோ, எனக்கு கரப்பான் பூச்சியுடன் ஒரு லாலிபாப் இருக்கு. ஆமாம். ஹே, நான் முயற்சி செய்கிறேன். லாலிபாப் மிகவும் ருசியானது. எனக்கு பிடித்திருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். ஆஹா, நல்லது கிம். நீ அதை சாக்லேட்டில் மூழ்க விட வேண்டும். வா. ஓ, உண்மையா? என்ன கொடுமை. நல்லது, அதை மூழ்கவிட்டு முயற்சிக்க வாருங்கள். அது நறுக்கப்படவில்லை. ஓ, இது ஒரு கனவு காட்சிதான். கொடூரம். ஆம், அதே நேரத்தில் லாலிபாப் சுவையையும் கெடுக்கும். ஆஹா, படுங்கிறது. ஆமாம், நான் பார்க்க கூட முடியல. நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சிலந்தி எங்கே இருக்கிறது? அடி, ஏதோ என் வாயில் ஊறுகிறது. ஆஹா, என்ன ஒரு படம். அப்பா, ஊசிலை போய்விடு. அது போய்விட்டது போல தெரிகிறது. சரி, என்ன சுவையானது இருக்கிறது என்பதை பார்ப்போம். வோ, என்னிடம் முழு நாணயங்கள் வாங்கிய கடவுளுடைய இருக்கும். நான் செல்வந்தன். அட, இது நாணயங்கள் இல்லை, இது சாக்லேட். ஓஃப், இது அதைவிட சிறந்தது. எனக்கு போதிய பணம் இருக்கிறது, ஆனால் இனிப்புகளை விட்டுவிட மாட்டேன்.
சாக்லேட்டில் மூழ்க விடு. ஓம், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. அப்படியா? எனக்கு இன்னும் வேண்டும். அத சாக்லேட்ல துவச்சு விட நான் நிறுத்த முடியல. ஆர்ப்பரியம் மற்றும் இன்னும் அது மிகவும் சுவையானது. நான் இதுவரை சுவைத்த மிக சுவையான விஷயங்கள். க்ளோய், என் பலோய்வர்களுக்கு வணக்கம் சொல்லுங்கள். இந்த வீடியோவுல நீங்கள் மிகவும் நகைச்சுவையாக தெரிகிறீர்கள். ஏய் நிறுத்து, இது எல்லாம் வெறுமனே வேடிக்கையாக இல்லை. சரி, இப்போது நான் அந்த சாக்லேட்டை சுவைக்கிறேன். ஓ, இது வேலை செய்வதில்லை. வேலைக்காரரே, தயவு செய்து எனக்கு உதவுங்கள். உங்களுக்கு மாலை வணக்கம் மிஸ் பிபி. உங்கள் கவலையை புரிந்து கொள்கிறேன். சரி, எனக்கு வேலை செய்ய விடுங்கள். ஆஹா, ஏதும் திறக்க ஒன்றை என் கையில் வைத்திருக்கிறேன். இது வெடிக்காது. சரி, ஒருவனை குறை. பாட்லர், உள்ள என்ன இருக்கிறது பார்ப்போம். ஓஹோ, அது பெரிய வைரத்துடன் ஒரு மோதிரமா? ஒரு நிமிடம், இது வைரம் இல்லை, இது கிராமில் லாலிபாப் போட்ட மோதிரம். எவ்வளவு குளிர்ந்திருக்கிறது. அரிசியம், நான் அதை சாக்லேட் ஃபவுண்டானில் மூழ்க வைப்பதற்காக காத்திருக்க முடியவில்லை. வாயா, என் சாக்லேட் அழகான தங்க நிறம் கொண்டது. லாலிபாப் தங்க நிறமாக மாறியது. வாவ், என்ன ஒரு மந்திரம். என் கிடையே லாலிபாப்கள் உள்ளன. நானும் அவற்றை சாக்லேட்டுடன் முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, இதை பாருங்கள் பிபி. பொண்ணுங்க தங்களோட பொக்கிஷங்களை பொன்னாலான சின்ன மாத்திரை ஷேவாக கலக்கணும். நீ அவர்களை அனுமதிப்பியா? சரி, பரவாயில்லை. வாவ், நான் $100 பணத்தை தங்கத்தில் ஆழ்த்தினேன். சரி, இந்த ஒன்றை அப்லோட முயற்சிப்போம். வாவ், இது தங்கமாக இருக்கிறது. வாவ், பெண்களே, உங்களது பொருட்கள் தங்கமாக மாறிவிட்டன. ஓ மகனே, இது முதல் முறையாக நான் இதை பார்க்கிறேன். அடுத்த சுற்றுக்கு போகலாம். என்ன இது? ஒரு முட்டை? சாதாரண முட்டை? வாய் வெடிகிறது. என்னிடம் பெரிய கிண்டர் ஆச்சரியம் இருக்கிறது. இது பொன்னை வைத்து உந்து கொடுக்கப்படவில்லை. எனக்கு இங்கு ஒரு பொன்முட்டை இருக்கிறது. இது மிகவும் பெரியது. ஓ, எனக்கு இதன் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். குளோய், நீங்களும் பார்த்துக் கொள்வீர்களா? அது வருந்தத்தக்கது. நான் சித்தமாக இருக்கிறேன். என்னிலிருந்து ஒரு சாதாரண முட்டை மற்றும் எனக்கு ஒரு யோசனை ஏற்பட்டுள்ளது. நான் அள்ளி கிழிந்த முட்டைகளை சமைக்கப் போகிறேன். நீங்கள் அதை உடைச்சிட வேண்டும். ஐயோ, ஓஹோ, இந்த கோழியை பாருங்க. மற்றும் என் முட்டை. இது ஒரு அதிசயம். இதை பாருங்கள். முதன்முறையாக ஒரு கோழியை இத்தனை நெருக்கமாக பார்த்திருக்கிறேன். ஓஹோ, நான் உன்னை சன்னி என்று அழைப்பேன், ஏனெனில் நீ சூரியனை போல மஞ்சளாயிருக்கிறாய். பிபி, இப்போது நீ சரி, பரவாயில்லை. அதை திறக்கலாம். உள்ளே என்ன இருக்கிறது என்பதை காணலாம். ஓ மை காட், என்ன ஒரு தண்டனை. நிறைய சாக்லேட். சாதாரண சாக்லேட், பொன்னிற சாக்லேட் இல்லை. உறையும் பொன்னிற சாக்லேட் உள்தீட்டில் இல்லை. ஆக்ஷி, ஒரு கனவு போன்றது. சரி, இது கொஞ்சம் நல்லதுதான். ஆம், அவ்வளவு கெட்டவை இல்லை. நன்றி. அரைவீலாக மொத்தம் சாக்லேட். நான் எல்லாவற்றையும் சாப்பிட விரும்புகிறேன். பிபி, இந்த கோழியை தான் நான் உனக்கு கேடுக்கிறேன். நீ எனக்கு சாக்லேட் கேடுக்க. சரி சரி, எனக்கு கோழி கொடு. எவ்வளவு அழகாக இருக்கிறாளே. உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன் பாரு. சரி, சகா முட்டையுடன் நீங்கள் வெளியேறி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். வயிற்றிலே இது முட்டையை முயற்சிப்போம். இது பொன் கடினமாக உள்ளது. ஓ, என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். அதை திறக்க வேண்டும். உள்ளே வெறும் நிறைய நகைகள் உள்ளன. அவை மிகவும் அழகாக காட்சியளிக்கின்றன. அங்கு ஒரு ராஜ அரசு முடி, முட்டிகள், சங்கிலிகள் இருந்தன. எல்லாமே பொன்னால் செய்யப்பட்டவை. என்ன? அது கேன் பி த இதுவே வில்லி ஒன்கா செல்லாக் தான். நான் ஒரு தங்க ஸ்கூப் பெறுவேனா? எனக்கு தெரியவில்லை. இது கனவா? இது என் கனவு. ஹலோ, அங்கே என்ன இருக்கிறது? வாவ், வில்லி ஒங்கா. Hi, Kimberly. என்னை உங்கள் வில்லி ஒங்கா சாக்லேட் தொழிற்சாலைக்கு பார்த்துக்கொள்ள எனக்கு டிக்கெட் கொடுத்துவிட்டு பரப்போம். நான் அவளிடத்தில் இருக்க வேண்டியிருந்தேன். கோல்டன் ஹூபா பூபா, அது பெரியதாகவும் இருக்கிறது. எண்ணிக்கைகள். நான் இதுவரை அதனை ருசி பார்த்ததில்லை. பெரிய விஷயம். இது ஹூபு பூபா மட்டும்தான். ஓ இல்ல, எனக்கு பட்ஸ்லா இருக்குதா? பப்ளிக் காம்பு எங்க? மேசையின் கீழே. உண்மையாவா?
ஓ இல்லை, இஃப் 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 இவ்விதமான அருவருப்பு. அதை உரித்து கியாண்டு சாப்பிட வேண்டும். என்ன அது மெய்யா? பனிப்புறா, வாருங்கள், உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது. மேசையின் கீழ் இருக்கும் சாக்லேட்டுகளை நீக்க வேண்டும். அது சூப்பர் பண்ண வைக்கிறா. என்ன ஒரு நாணமடைவு. இதோ மிஸ் பேபி. ஓ இல்லை, நீ அதை சாப்பிட போகிறாய். வாங்க, நமக்கு ஒப்பந்தம் இருக்கிறதா? ஆமாம், நான் தயாராக இருக்கிறேன். ஆமாம், அது அற்புதமானதாக இல்லை, ஆனால் எனக்கு பணம் கிடைத்தது. சரி, நான் ஒரு பங்களா கூட ஊத முடியும். ஓ ஓ, நீ என்ன செய்தாய்? நான் கம்பச்சில் மூழ்கியுள்ளேன். ஓ ஆம், அதெல்லாம் மிகவும் சிரிப்பூட்டுகிறதே. நான் இப்போது ஹூபா பூபாவின் அந்த சுவைகளையும் முயன்று பார்க்க விரும்புகிறேன். நான் மரபு வழி ஒன்றிலிருந்து துவங்குவேன். எவ்வளவு இனிமையும் சுவையும். கொழுப்பி குடித்தால் இன்னும் ருசியாக இருக்கும். இதையும் பொப்ரோபுவத் செய்ய விரும்புகிறேன். இது ஸ்ட்ராபெரி மற்றும் பிற பேரிகள். அந்த பலூனை பாரு, இது நீளமாக இருக்கிறது. இப்போது எனக்கே இன்னொரு பபல் கம் தேவை. எனக்கு ஒரு பச்சை நிறமோடு செய்ய வேண்டும். அட அருமை, நான் அதை செய்துவிட்டேன். ஆஹா, இப்போது என்ன செய்யலாம்? ஓ அப்படிதானே, இன்னொன்று தேவை செய்கிறது. ஏனெனில் எனக்கு 4 ஹூபு புபு பந்துகள் இருக்கின்றன. இதை பாருங்கள், இந்த சிவப்பு ஒன்று ரோசாகுள்ளது, மறியிலும் நீர், மேலும் பச்சை, மீண்டும் சிவப்பு. ஓ ஆமாம், என் பலூன்களின் பைய பாருங்க. ஓ எப்படி சூப்பரா இருக்கு. சரியா? ஆம், உங்க பைல் ஸ்டைலாக இருக்கு. ஆனா இப்போ என் துறநடை ஹப்ரா பப்ரா முயற்சி செய்ய என் வர டர்ன். ஆம், இப்போ இதை திறந்து பார்ப்போம். அட, இது மிகவும் இனிக்கும் மற்றும் சுவையாக இருக்கின்றது. இப்போது ஒரு பெரிய பலூனை ஊதி பார்க்கலாம். ஆஹா, எனக்கு ஒரு தங்க மோதிரம் கிடைத்து விட்டது. ஆனா சாமப்டியல்ல ஆஃப் கூடுதல் பெரியதாக வேண்டாம். இல்லை, அது இருக்க முடியாது. அப்படி எதையும் பார்த்ததில்லை நான். ஓ, எனக்கு எத்தனை அழகான நகைகள் உண்டு. நான் $1 கோடி கொண்டவரை போல உள்ளேன். வா கிலோ, நீங்கள் நண்பராக விரும்பும் ஒரு வகை நபர் போல இருக்கிறீர்கள். நாம் நண்பர்களாக இருக்கலாமா? ஆனால் நாம் ஏழைகளுடன் நண்பர்கள் அல்ல. நான் கூட இந்த கண்ணிக்கிட்டு மிகப்பெரிய பணக்காரராக ஆக முடியும். நான் இப்போது அதை விற்க போகிறேன். சூலோ அவர்கள் பக்கம் பார்க்கவில்லை. எனக்கு நிறைய பணம் உள்ளது. நான் உண்மையில் செல்வந்தர். ஓ, அதை பாருங்கள், என் உடையும் கிரீடமும். நீங்கள் இப்போது என்னை நண்பனாக கொள்ள விரும்புகிறீர்களா? கூரே, நாம் அனைவரும் மிக செல்வந்தர்கள்.